சகுந்தலா தானே? சகுந்தலா தான். குழந்தை ஏன் குழந்தைதான். என்ன ஏன் பிள்ளைன்னு சொன்னதுக்கு இப்படி எல்லாரும் வாய படுத்துட்டா எப்படி? வாய மூடு. வயசு பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போய் எந்த காலி பையலுக்கோ குழந்தைய பெத்துக்கிட்டு வாய மூடுங்க. ஏன் உங்க பிள்ளைய நீங்களே திட்டுறீங்க? என் பிள்ளையா? ஏன் பிள்ளைக்கு தகப்பு உங்க பிள்ளைதான். என்னங்க என்னங்க இது? இந்த பொண்ணு என்னமோ சொல்றாளே. இந்த பொண்ணு என்னமோ சொல்றாளே. என்னங்க என்ன? ஏன் தலை விழுந்து நிக்கிறீங்க? நிமிருங்க அப்படி. சொல்லுங்க, யார் இந்த குழந்தைக்கு தகப்பு? சொல்லுடா. நான் பாப்பா. அடியன் தங்கம் கொண்டாடி என் பேரன். இவளுக்கு பிறந்த குழந்தை உனக்கு பேரனா? இந்த பாருங்க, எவ வயித்துல பிறந்தா எனக்கு என்ன? இந்த புள்ள நம்ம பயலுக்கு பிறந்ததா இல்லையா? அதை நல்லா கேட்டுக்குங்க. முன்னாடி நல்லா கேக்குறது. என்னடா என்னடா இந்த குழந்தை உனக்கு பிறந்ததுதானா? ஆமாப்பா. நல்லா கவனம் இருக்கா? இதுல என்ன கவனம்? ஏன் பிள்ளைதாப்பா? இந்தாடி அவன் ஒத்துக்கிட்டான். நீ உன் பேரனா ஒத்துக்கிறீல்ல? நான் ஒத்துக்கிறேங்க. கொண்டாடி நீ ஒத்துக்கிட்ட அப்புறம் எனக்கு என்ன? நானும் ஒத்துக்கிட்டேன். சரி சரி, உங்க பேரை நீங்க ஒத்துக்கிட்டீங்க. இனிமே ஏன் நிலைமை என்ன? என்ன உன் நிலைமை? ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இவ்வளவு பெரிய வீட்டுல உனக்கு மட்டுமா இடமில்லாம போயிடும். ஏதோ ஒரு மூலையில முறைகிட்டு கிருஷ்ணா ராமான்னு காலத்தை கழிச்சுட்டு போயேன். என்ன தலையெழுத்து? உங்க பிள்ளைய நான் மயக்கினேனா? இழுத்துக்கிட்டு நான் ஓடினேனா? இல்லாத கதையெல்லாம் சொல்லி என்ன கெடுத்து இந்த குழந்தைக்கு தாயாக்கி கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. நான் இதுக்கு மூலையில போய் முழுங்கி கிடக்கணும். நடு வீட்டுல உட்காந்து 4 பேரை கூப்பிட்டு நியாயம் பேசி. ஏமா சத்தம் போடுறேன்? வெளியே 4 பேர் இருக்கு. நாமே இருக்குமே 4 பேர். நம்ம உள்ள பேசி முடிச்சுக்கோம். என்ன ஒண்ணு சொல்லு. என்ன உனக்கு கேட்டு வாங்கிக்க. எனக்கு வேண்டியதை நான் உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கணுமா? இனிமே இந்த வீட்டுல யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, திங்கிற சோறுல இருந்து கட்ட துணி வரைக்கும் ஏங்கிட்டவன் கேட்டு வாங்கி ஆகணும். என்ன நீ ரொம்ப ஓவரா போற? மத்தவங்க எல்லாம் சரி, நான் பரம்பரை பணக்காரன். நானும் உங்ககிட்ட சோறும் துணியும் கேட்டு வாங்கிக்கணும். இதுல என்னமா நியாயம் இருக்கு? ஏன் நியாயம் இல்ல? ஏன் குழந்தைய உங்க பேர்ல ஏத்துக்கிட்டீங்கல்ல? ஏத்துக்கிட்டோம். பாட்ட சொத்து பேருக்கு தானே? சட்டப்படி அப்படிதான். அப்ப எடுங்க சாவிய. அதுக்குள்ள சாவி கொடுத்துடுமா? இப்போ நீங்க சாவியை எடுக்கல, தெரு தெருவா போய் குத்தல் போடுங்க. மேல போட்டு பேசுறேன். உங்க குடும்பமா எதுக்காக இவகிட்ட சாவி கொடுக்குறீங்க? என் பேரனை பெத்த தாய் இவதானம்மா. இவ தாயா? பெத்தவ தாய் தானே. என்ன பெத்தவ? தப்பு முறையில பெத்து விட்டு வந்து நிக்கிறா. இவ தாயா? இது இந்த உலகம் ஒப்புக்கொள்ளுமா? சட்டமா பேசுற சட்டம். ஒரு நாளாவது என் கருத்துக்கு நீ சம்மதிச்சிருந்தீங்கன்னா இவன் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருப்பாளா? நான் சம்மதிக்கலங்கிறதுக்காக என் கூட பிறந்த இவதான் உங்களுக்கு கிடைச்சாளா? இவதானடி சொன்னா எந்த டாக்டர் கிட்ட போய் சொல்லி. அதுக்கு அவசியம் இல்ல. நானும் ஆம்பளை தாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் அவளே எடுத்துட்டு போனேன். அப்படியா? இத கோர்ட்ல வந்து நிரூபிக்க பாப்போம். எதுக்காக? இப்ப நீ போறியா இல்லையா? நான் ஏன் போகணும்? எப்ப நீ கட்டின புருஷனை கோர்ட்டுக்கு இழுத்தையோ இனி நீ இந்த குடும்பத்தில் இருக்க லாய்க்கலாதவன். போக மாட்டேன். அப்பா, என்னங்க இப்படி பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கீங்க? அங்க நிக்கிறது நம்ம ஜானகி. ஓஹோ, அத புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சோ? என்னம்மா, என்ன சமாச்சாரம்? அப்பா, சகுந்தலா என் வாழ்க்கையில நெருப்பள்ளி போட்டுட்டாப்பா. எப்படி? என் வீட்டுக்காரர் எப்படியோ மயக்கி ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு அங்க வந்து எல்லாரையும் அதிகாரம் பண்ணி என்ன விரட்டி விட்டுட்டாப்பா. ஏமா, இவ்வளவு மானக்கேடா நடந்துகிட்ட அந்த சகுந்தலா உன்னையுமா விரட்டி விட்டுட்டா? இதுக்கு அவதான்ப்பா காரணம். அந்த நடத்த கட்டவள மருமகளா ஏத்துக்கிட்டு குத்து சாவி அவ கையில குடுத்துட்டு எல்லாருமா சேர்ந்து என்ன விரட்டி விட்டுட்டாங்கப்பா. என்னம்மா இது? உன் புருஷன் உன் மேல உயிரையே வச்சிருந்தானேம்மா. ஆமாப்பா, எனக்கு அம்மா போட்டு அழகு போனதுக்கு அப்புறம் அவரும் என்ன பேருக்கு. அப்படியா? உன் மாமனார் இதையெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மாவா இருந்தாரு? என்னப்பா ஒவ்வொருத்தரையா கேட்டுட்டு இருக்கீங்க? எல்லாருமா சேர்ந்துதான் என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க? ஆமாப்பா. என்ன கொடுமைம்மா இது? என்ன கொடுமை! அவங்க பணக்காரவங்க இல்லையா? அதனாலதான் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. நீ 1000 தான் தப்பு செஞ்சிருந்தாலும் நான் உன்னை பெத்த தாப்ப இல்லையாமா? ஆமாப்பா. அவங்கள போல உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள எனக்கு மனசு வருமா?
நீ பணக்கார வீட்டு மருமகங்கிற கௌரவத்தை என் மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையை காப்பாத்திக்கணுமேங்கிற பயத்தோட சொல்றேன். உனக்கு இந்த வீட்டுல இடமில்ல, போயிட்டு வா. என்னங்க என்னங்க என்ன என்னங்க? நீங்களே இப்படி என்னடி நீங்களே இழுக்கிற? நான் யாரு? பெத்த தகப்பன் இல்லீங்களா? தகப்பன்தான், தகப்பன்தான். ஆனா நான் என்ன கலெக்டர் உத்தியோகமா பார்க்கிறேன்? நவ்வாலனாவுக்கு அர்ச்சனை சீட்டு விக்கிறவன் தானடி. தொழிலுக்கு தகுந்த புத்தியத்தானே என்கிட்ட எதிர்பார்க்கலாம். அர்ச்சனை சீட்டு விக்கிறவங்கிட்ட பாசத்தையும் பரிவையும் எதிர்பார்க்கிறது முட்டாள்தனம் இல்லையோ? என்னப்பா இது? எந்த நிலைமையில யாருகிட்ட யாரு எதை பத்தி சொல்லி காத்ததுங்கிற வரமுறை இல்லையா? சாமி இருப்பாரு, நீ போமா உள்ள. சொக்கலிங்கம், இந்த பெண்ணு அழைச்சுக்கு போறியா இல்லையா? அழைச்சுக்கலாம் சாமி. ஆனா அழைச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதை வச்சு சௌகரியமா காப்பாத்த எனக்கு வசதி வேண்டாம். என்னப்பா பெரிய வசதி? இந்த பெண்ணுக்கு சோறு போட்டு துணி கொடுக்க உனக்கு வசதி இல்ல? சாமி, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இது தெரியாம பேசுறீங்களே, நான் உங்களுக்கு எப்படி சொல்றது? சாமி, அது என்ன உடம்பு தெரியுங்களா? ஏர் கண்டிஷன்லயே வளர்ந்து பழக்கப்பட்டு போன உடம்பு சாமி. இதான் வீட்டுல அடிக்கிற வெக்க அது மேல பட்டா அந்த பொன்னான சரீரம் வெந்து வெம்பி உருகி கருகி வீணா போயிடும் சாமி. ஒருத்தருக்கு நல்லது செய்ய முடியாம போனாலும் கெடுதல் செய்யக்கூடாதுன்னு நீங்களே தானே சாமி அடிக்கடி சொல்லுவீங்க. அதெல்லாம் சரிதான்ப்பா. இப்ப உன் மகளை அழைச்சுக்கு போறியா இல்லையா? மன்னிக்கணும் சாமி, உங்க வார்த்தையை நான் மறுத்து பேசதான் நினைக்க கூடாது. என்னால சமாளிக்க முடியாது. நான் ஏழை, என்ன விட்டு. அவ்வளவுதானே? சரி, இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம். ஏம்மா, நானும் உனக்கு தகப்ப மாதிரி தானே. போமா, பாத்துக்கலாம். ஓ ஓ. ஜானகி, உங்க குடும்பத்துக்கும் வேதரத்னத்தின் குடும்பத்துக்கும் பணத்தை பொறுத்தவரை ஏணி வச்சா கூட எட்ட முடியாதுமா. அப்படிப்பட்ட கிடைக்க முடியாத இடம் உனக்கு சுலபமா கிடைச்சும் கூட அதை நீ முழுமையா பயன்படுத்திக்காம அவங்களே வெறுத்து வெளியே அனுப்பும்படியா நடந்துக்கிட்டீங்கம்மா. என்ன சாமி, எல்லாரும் சொன்னதையே நீங்களும் சொல்றீங்க. அங்க என்னென்ன நடந்ததுங்கிறத நான் ஒண்ணு விடாம சொல்றேன். அத நீங்க கேட்டு யாரு மேல தப்புங்கிறத சொல்லுங்க சாமி. அங்க நடந்ததெல்லாம் எனக்கு தெரியலன்னா தானே நான் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். எனக்கு சகலமும் தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சத பிறகு சொல்றேன். இந்த நேரத்திலேயாவது நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. என்னது? அதாவது தண்டனையில 2 வகை உண்டு. ஒண்ணு மனிதன் கொடுக்கிற தண்டனை, 2வது தெய்வம் கொடுக்கிற தண்டனை. இப்போ நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு உன் புருஷன்கிட்ட எப்படியோ நடந்துட்டு இருந்த. உன் தங்கச்சி இடையில பூந்தா, அதன் காரணமா உன் புருஷன் உன்னை வெளியில அனுப்பிட்டா. இது மனிதன் கொடுத்த தண்டனை. நாம முயற்சி பண்ணினா இதை மாத்திர முடியும். ஆனா எந்த அழகை உன் வாழ்க்கையின் மூலதனமா வச்சிருந்தியோ அந்த அழகையே அம்மா போட்டு அம்பாள் கொண்டு போயிட்டா பாரு. இதுதான் தெய்வம் கொடுத்த தண்டனை. இதை நினைக்கிறப்போ தெய்வத்துக்கே கோபம் வரக்கூடிய அளவுக்கு நீ என்ன தவறு செய்தியோ, எந்த பெண்ணுள்ளத்தை நோக வச்சியோ என்னால புரிஞ்சுக்க முடியல. சாமி, நான் சொல்றதை நீங்க பூரா கேட்டீங்கன்னா என்கிட்ட எதையுமே சொல்ல வேண்டாம். இனிமே நீ சொல்ல வேண்டியதெல்லாம் யாருகிட்ட தெரியுமா? அங்க பாருமா. பாத்தியா? யார் அது? மீனாட்சி. அவளுக்கு முன்னால போய் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லு. இங்க பாரு, புகுந்த வீட்டுல இருந்து உன்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. பிறந்த வீட்டுக்கு வந்த, அங்கேயும் உன் தகப்பன் வெளியே போக சொல்லிட்டான்ல. ஏன்? உன்னுடைய இந்த ஒரு பிறவிக்குத்தான் அவன் தகப்பன். பாசமா அவ்வளவுதான் இருக்கும். இவ இருக்காளே, நீ எடுக்கும் கோடான கோடி ஜென்மத்துக்கு இவதான் தாய். நாம என்னதான் கொடூரமான தவறு செய்தாலும் மன்னிக்க கூடிய இரக்க மனம் கொண்ட கருணை கடலம்மா. இவளுடைய கோபம்லாம் இது வரைக்கும் தெரியுமோ? நாம தவற உணர்ற வரைக்கும் தான். உணர்ந்துட்டோம், அடுத்த கணமே எல்லாத்தையும் சரி பண்ணி நமக்கு அழியாத ஆனந்த வாழ்வை கொடுத்துருவா. அதனால அவளுக்கு முன்னால போ. அங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லு. போ போம்மா. வேதரத்னம், நீங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சாமி, நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும் அது நடந்தாகணும். அது அவ்வளவு தூரம் போகணுமா? கண்டிப்பா நடந்தாகணும். யோசிக்கணும். ஜானகி சின்ன பிள்ளை தானே. சின்ன பிள்ளைங்கிறதுக்காக தான் இந்த பனிஷ்மெண்ட். அப்புறம் உங்க இஷ்டம். போங்க போங்க. ஜானகி அம்மா, நீ சொல்ல வேண்டியதெல்லாம் தாய்கிட்ட சொன்னியம்மா? சொன்னேன் சாமி.
ஒண்ணு விடாம சொல்லிட்டேன் சாமி. நான் ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வரும்போதுதான் நான் செஞ்ச தப்பெல்லாம் எனக்கு புரிஞ்சுது சாமி. நான் உங்களை ஒண்ணே ஒண்ணு கேட்பேன், தயவு செய்து செய்வீங்களா? என்னம்மா? சாமி, எனக்கு கிடைச்ச புருஷனை போல இந்த உலகத்துல வேற எந்த பெண்ணுக்கு கிடைக்க முடியாது சாமி. சொல்லுவாங்க மனைவி மேல உசுர வச்சிருக்கான்னு, ஆனா தன் உயிரையே நான் தான் நினைச்ச தெய்வம் சாமி என் கணவர். அவர் மனசு நோக வச்ச பாருங்க, அதுக்கு இந்த அம்மா மட்டும் இல்ல குஷ்டரோகமே வரும் சாமி. சாமி, அவர் காலடியில விழுந்து நான் செஞ்சதெல்லாம் தவறுன்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னு என் மனசு துடியா துடிக்குது சாமி. அதுக்கு நீங்க தான். இப்ப நான் நேரம் அங்கிருந்துதான் வரேன். நீ என்னதான் காலில் விழுந்து கதறினாலும் உன்னை மன்னிக்கிற நிலையில அவங்க இல்லைங்கிறத அவங்க பேச்சில இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இவ்வளவு தூரம் நீ செய்த தவறுகளை உணர்ந்து அம்பிகை காலடியில கண்ணீர் விட்டதனால உன்னுடைய துக்கமும் துயரமும் சீக்கிரம் நிவர்த்தி ஆயிடும். அதுக்கு நான் ஒரு கருவியா இருந்த ஒரு யோசனை சொல்றேன், அதன்படி நடக்க முடியுமா? சாமி, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் சாமி. வாமா. அந்த சமயக்கார சம்சாரத்துக்கு சமயக்கட்ட வந்து காபி குடிச்சிட்டு போக முடியலையோ, அந்த சமயக்காரனோட சரி சம்மா நாம நின்னு போட்டோ எடுத்துக்கணுமா? உன் வயிற்றுல வளர்ற பிள்ளைக்கு தகப்ப யாருன்னு எனக்கு தெரியும். எந்த தொழிலை நான் செய்யறேங்கிறதுக்காக என்ன கேவலமா பேசினாங்களோ அந்த தொழிலை செஞ்சே நான் முன்னுக்கு வந்து காட்டினா தானுங்களே நான் மனுஷனா இருக்க முடியும். ஜானகி, ஏன் தெரியுமா? உன்னை எங்க கொண்டு வந்து யாரு காலில் விழ வைக்கணும்னு நினைச்சனோ அது நடந்து போச்சு. வாய்மா, அழைச்சிட்டு போ, வீட்டுக்கு அழைச்சிட்டு போ. நான் செஞ்சது தெரியுமா? நீ எதுக்காக இதெல்லாம் செஞ்சது நல்லா தெரியும். நான் சொல்லட்டுமா? பெண்களுக்கு அழகு கொஞ்ச நாளைக்கு தான். ஆண்கள் சிங்கம், இமயம், சூரியன் இப்படி எல்லாம் நினைச்சிட்டு தானே எப்படியோ நடந்துகிட்டு இருந்த. இப்பவும் சொல்றேன், ஆண்கள் சிங்கம் தான், இமயம் தான், சூரியன் தான். ஆனா இவங்களெல்லாம் பெத்து கொடுக்கறது உங்க மணி வயிறு இல்லையாமா? இப்ப தெரியுதா ஒரு பெண்ணுக்கு மதிப்பு எங்க இருக்குன்னு? ஒரு வாழை தனி வாழையா இருந்தா மதிப்பு இல்லம்மா, அதுக்கு அடிவாழை வேணும், அப்பதாம்மா அதுக்கு மதிப்பு. இப்ப புரியுதா? வேண்டாங்க. என்ன அடிவாளையோட சகுந்தலா வந்துட்டாளே, இனிமே நான் எப்படி? போச்சு போச்சு. அம்மா, உனக்கு புத்தி கற்பிக்கிறதுக்காக எனக்கு என்னென்ன அனாவசிய செலவெல்லாம் ஆகுது தெரியுமா? சகுந்தலா குழந்தையாது, யாரோ ஒரு குழந்தைக்கு ஒரு நாளுக்கு 50 ரூபாய் வாடகை கொடுத்து வச்சிட்டு இருக்கேம்மா. இந்த நாடகம் எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணதுதான். எம்மா, நீ இருக்கிற இடத்துக்கு இன்னொருத்தைய வர விட்டுடுவேன் நானு. சம்பந்தி வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க எல்லாரும். சம்பந்தி, இப்ப அப்படியே ஒரு குரூப் போட்டோ எடுக்கணும்னு ஒரு அபிப்பிராயம். போட்டோவா? ஆமா, ரொம்ப சரி. ஆனா இந்த ராத்திரில போட்டோகிராஃபர் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொண்டாந்துட்டேன். நில்லுங்க நில்லுங்க, நீங்க எல்லாம் வரிசையா நில்லுங்க நில்லுங்க. அது சரி. சொன்னாங்க இந்த காட்சி எடுப்பா.